நபி அவங்க சொன்னாங்க அந்த சஹாபிக்கு, அகல்லி மினல் ஸுனூப் யஹனு அலைக்கல் மௌத், நீங்க பாவத்தை குறைங்கோ, பாவம் செய்யறத குறைங்கோ, அதுல ஈடுபடுறத குறைங்கோ, உங்களுக்கு மௌத்து லேசாக அமையும். இரண்டாவது சொன்னாங்க அகல்லி மினத் தைன் தஇஷ் ஷுர்ரன், நீங்க வாழ்க்கையில கடன் எடுக்கிறத குறைச்சுக்குங்க, கடனுடைய நிலைமையை குறைச்சுக்குங்க, நீங்க சுதந்திரமாக வாழுவீங்க, சந்தோஷமாக வாழுவீங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு குடிசையில வாழ்றான், சின்ன சின்ன தொழில் செய்யறான், நாள் சம்பளம். அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா அந்த நாள்கிட்ட பேலன்ஸுக்கு ஏற்ப வாழ்க்கை போயிட்டு கொண்டு செலவானியும் இல்ல, நோமல படிக்கிறாரு, காலையில ஃப்ரெஷ்ஷா போறார் வேலைக்கு. எத்தனையோ பணக்காரன் வாகனத்துல போறாரு, ஏசிய போட்டுக்கொண்டு நல்ல மெத்தையில படிக்கிறாரு, தலையாணியில படிக்கிறாரு. ஆனா அவருடைய தலையாணி அவருக்கு கல்லை. ஏன்? அவருடைய மைண்ட் செட் அப்படியே ஃப்ரீ இல்ல, எல்லாம் அவுட், எல்லாம் பிரஷர் கோடி. அவருக்கு நோய் வந்துருவேன், எல்லா இடத்திலையும் கடன், வர வேண்டியது வருகிறது இல்லை. இவர் கொடுத்தது ஒன்றை எடுத்துக்க இயலாத நிலை. இவருக்கு எத்தனையோ கோல், இவர் எத்தனையோ பேருக்கு சட்டை கொடுத்துட்டு இருப்பாரு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதி இல்லை, சுதந்திரம் இல்லை, எங்க பேசிக்கலாம். இந்த நிலைமை வாரது எப்படா? கடன் எப்ப கூடுதோ அது எந்த கட்டிட சொத்தான கட்டிட படுத்தாலும் அது பெரிய ஒரு மலையத்தான் நீக்கும். வாகனத்தில் போனாலும் ஏசி போட்டாலும் அது நெருப்பத்தான் நீக்கும். ஏன்? கடன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் மார்க்கம் சொல்லுது, அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா, ஈக்கிரத்தை கொண்டு போதுமாக்கி வாழ்றதுக்கு இதுதான் பெரிய பொக்கிஷம். நான் அவன மாதிரி வீடை கட்டணும், போறார் எங்கேயோ போயிட்டு லோன் எடுக்கிறார், இங்கேயும் பிளாக் ஆகுது, அங்கேயும் பிளாக் ஆகுது, கொடுக்க வழி இல்லை. மலக்குமாருடைய சாபம், அவன் கொடுத்தவன் இவனுக்கு பதுவா செய்யறான், தாரான் இல்ல கடனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைமை இன்றைக்கு பலருக்கு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், மன் ஃபாரகஹு மௌத்துஹு ஜஸதஹு வ ஹுவ பரீஉம் மின் ஸலாத் தகலல் ஜன்னah. மூணு விஷயம். ஒருத்தர் மௌத்தாகிறான், ஜன்னாஸா வைக்கப்பட்டீங்க, அந்த மூணு விஷயம் அவர்கிட்ட இல்லாம மௌத்தாகிட்டார்னா சொர்க்கம் வைக்குவார். சொந்து அவர் மௌத்தாகிறதை அது கிபர், பெருமைக்க கூடாது, பெருமையோட மௌத்தாகினா சொர்க்கம் இல்லை. இரண்டாவது சொன்னார்கள் அல் குலூல், மோசடி. மற்றவனுக்கு வியாபாரம் செய்யறான், மோசடி வியாபாரம், பொய்பேசி வியாபாரம், ஏமாத்தி வியாபாரம், இதெல்லாம் நடக்குது. அல்ல இதோட அதே நிலையில மௌத்தாகிட்டார்னா இவருக்கு சொர்க்கம் இல்லை. மூணாவது சொன்னார்கள் அத்தை, கடன். கடனோட மௌத்தாகினா சொர்க்கம் போகலாம். எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம், மிக டேஞ்சரான ஒன்று கடன். இதனால்தான் நபி அவங்க பாதுகாப்பு தேடினேன்.